ஹாங்காங்கில் இருந்து கோலாலம்பூர் நோக்கி பயணத்தில் ஈடுபட்டிருந்த மலேசிய ஏர்லைன்ஸ் விமானம் தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாக கோசிமின் சிட்டிக்கு திசை திருப்பப்பட்டது. நேற்று காலை 11:40 மணிக்கு அந்த விமானம் வியட்நாமில் பாதுகாப்பாக தரையிறங்கியது என்று மலேசிய ஏவியேஷன்ஸ் குரூப் வெளியிட்ட அறிக்கை தெரிவித்தது. MH79 விமானத்தில் 147 பயணிகளும் 7 சிப்பந்திகளும் இருந்தனர். விமானத்தில் தொழில்நுட்ப பிரச்சினை ஏற்பட்டதை உணர்ந்த விமானி கோலாலம்பூருக்கான பயணத்தை தொடர்வதை தவிர்த்துவிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விமானத்தை வியட்நாமிற்கு திசை திருப்பினார் என்று அந்த அறிக்கை குறிப்பிட்டது. பயணிகளுக்கு ஏற்பட்ட அசௌகரியத்திற்காகவும் இடையூறுக்காகவும் மலேசிய ஏர்லைன்ஸ் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறது. எங்களை பொறுத்தவரை பயணிகளின் பாதுகாப்பு மிக முக்கியம் என்றும் அது தெரிவித்தது. அந்த MH79 விமான சேவையில் போயிங் 737-800 ரக விமானம் பயன்படுத்தப்பட்டது தெரிய வருகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.